இவ்வளோ மொய்னாஸை நம்ம எப்படி கல்ச்சர் பண்ணுறோங்கிற சீக்ரெட்டை நீங்கள் நான் பிரேக் பண்ண போகிறேன். ஃபிஷ்ஷுக்கு ப்ரோட்டீன் மொய்னாலேருந்து கிடைக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மொய்னாக்கு ப்ரோட்டீன் எதுலேருந்து கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே போல் மொய்னாக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கைஸ், அது வேற ஒன்றும் இல்லை, குளோரெல்லா கல்ச்சர் ஆர் கிரீன் வாட்டர் கல்ச்சர்னு சொல்லக்கூடிய இந்த வாட்டரை நம்ம மொய்னாக்கு ஃபீடிங்காகவும் ஆர் இதில் மொய்னாவை ரைஸ் பண்ணாலோ அதுலேருந்து மொய்னா ப்ரோட்டீன் எடுத்துக்கும். ஸோ தமிழில் எனக்கு தெரிஞ்சு கிளியரான வீடியோஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ்லாம் வச்சு நம்ம கிளைமேட், நம்ம டெம்பரேச்சருக்கு, நம்ம வாட்டருக்கு என்ன செட் ஆகுமோ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த குளோரெல்லானா என்னன்னா, கிரீன் வாட்டர் கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோபிக் லிவிங் ஆர்கானிசம் தான் இந்த குளோரெல்லா. இதை எப்படி கல்ச்சர் பண்ணுறதுங்கிற நான் அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம குளோரெல்லானா என்னன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். குளோரெல்லாவை கல்ச்சர் பண்ணுற டெக்னிக் தான் கிரீன் வாட்டர் டெக்னிக். இந்த கிரீன் வாட்டரில் குளோரெல்லா மட்டும் இருக்காது, பைட்டோபிளாங்டன், பாக்டீரியாஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரெல்லா தான். குளோரெல்லாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குளோரெல்லாவை மொய்னா எடுத்துக்கிச்சுன்னா அதில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேபிட் க்ரோத். ரேபிடாக க்ரோ ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா, க்ரீன் வாட்டரில் எப்பயுமே ஆல்கேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மொய்னா அதை கண்டினியூஸாக சாப்பிட்டு சைஸ்லேயும் பெருசாயிரும். அந்த எக்ஸோட கவுண்ட் அதிகமாகும், ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா, க்ரீன் வாட்டர் கல்ச்சரில் ரைஸ் பண்ணுற மொய்னாஸ்க்கு வந்து ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஒமேகா ஃபேட்டி ஆசிட், கரோட்டினாய்ட்ஸ். ஸோ இதை நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணும்போது அதோட க்ரோத்துமே நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக ஃபீட் பண்ணுற ஈஸ்டில் இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அதன் வாட்டர் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் வாட்டரில் இருக்க மைக்ரோ ஆல்கேஸ் என்ன பண்ணோம்னா, அட்மாஸ்பியரில் இருக்க அமோனியா, நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லா காம்பவுண்ட்ஸையும் வாட்டரில் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால கல்ச்சருக்கு சூட்டபுளான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து ஆக்சிஜன். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வாட்டரில் ஆக்சிஜன் இருந்தால் எல்லா ஆர்கானிசமும் நல்லா தான் இருக்கும், இன்க்ளூடிங் ஃபிஷஸ் கூட. ஸோ க்ரீன் ஆல்கே வாட்டர் வந்து ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனை அதிகம் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் ஃபைனலாக காஸ்ட். நம்ம எல்லாருக்கும் ஈஸ்ட் வாங்கி சலிச்சு போயிருக்கோம். ஸோ க்ரீன் ஆல்கே வாட்டரில் அந்த பிரச்சனையே எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு டைம் நம்ம சொல்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் மந்த்ஸ் கணக்கில் அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் மொய்னா கல்ச்சர் வந்து இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது வேணும்னா டிஎம்ஆர் கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. அந்த இந்த வீடியோவை மொய்னா கல்ச்சர் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் க்ரீன் வாட்டர் கல்ச்சர் எப்படி பண்ணுறங்கிற வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.